பாருங்க, அருள் நிறைஞ்ச ரமலான் மாசம் அதோட கடைசி கட்டத்துக்கு வந்துடுச்சு. இந்த மாசத்தோட ஒவ்வொரு நொடியுமே ரொம்ப ரொம்ப விலை மதிப்பற்றது. அதுலயும் குறிப்பா ரமலானோட கடைசி வெள்ளிக்கிழமைக்கு ஒரு தனி சிறப்பும் ஆழமான அர்த்தமும் இருக்கு. அதைத்தான் நாம ஜுமாதுல் விதான்னு சொல்றோம். அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த நாளுக்கு? ஏன் இது இவ்வளவு முக்கியமா பார்க்கப்படுது? வாங்க நாம சேர்ந்து இத பத்தி விரிவா பார்க்கலாம். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம், ரொம்ப சரியான கேள்வியும் கூட. ரமலான்ல வர எல்லா வெள்ளிக்கிழமையுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தானே, அப்போ இதுல எது மிக முக்கியமானது? அதுக்கான பதில் தான் நாம இப்ப பார்க்க போறோம். அந்த கேள்விக்கான பதில் தான் ஜுமாதுல் விதா, அதாவது விடைபெறும் வெள்ளிக்கிழமை. இந்த பேர்லயே ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? ஒரு மாசம் பூரா நம்ம கூடவே தங்கியிருந்த ஒரு புனிதமான விருந்தாளி நம்மள விட்டு பிரிய போறாருங்கிறத இது நமக்கு ஞாபகப்படுத்துது. சரி, இந்த நாள் ஆன்மீக ரீதியா ஏன் இவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். இஸ்லாமிய நம்பிக்கையில வாரத்தோட 7 நாட்கள்ல வெள்ளிக்கிழமைக்கு ஒரு தனி இடம் உண்டு. அத ஜைதுல் ஐயாம்னு சொல்லுவாங்க, அதாவது நாட்களோட தலைவர். அதே மாதிரி 12 மாசங்கள்ல ரமலான் மாசம் சையீது ஷுஹூர்னு போற்றப்படுது, அதாவது மாதங்களின் தலைவர். இது அருளும் மன்னிப்பும் நரக விடுதலையும் கிடைக்கிற ஒரு மாசம். இப்போ இங்க பாருங்க, இதுதான் இந்த நாளோட ஹைலைட்டே. நாட்களோட தலைவனான வெள்ளிக்கிழமையும் மாதங்களோட தலைவனான ரமலானும் ஒன்னா சேர்ற ஒரு அற்புதமான தருணம் தான் இந்த ஜுமுஆதுல் விதா. சும்மா யோசிச்சு பாருங்க, 2 பெரிய சக்திகள் ஒன்னு சேரும்போது அதோட அருள் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கும். வெள்ளிக்கிழமையில ஜாத்துல் இஜாபான்னு ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரத்துல நாம மனசு உருகி கேட்கிற எந்த பிரார்த்தனையும் தட்டப்படாது, கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்படும்னு நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய வாய்ப்பு. ஆனா இது வெறும் சாதாரண வெள்ளிக்கிழமை இல்ல, இது ரமலானோட அருள் கொற்ற கடைசி 10 நாள்ல வர வெள்ளிக்கிழமை. அதனால இந்த நாள்ல கேட்கப்படுற பிரார்த்தனைகளுக்கு ஒரு தனி சக்தி இருக்கு. அந்த சாத்துல் இஜாபாவோட வலிமை பல மடங்கு அதிகமாகுது. இந்த நம்பரை பாருங்க, 1000 மாதங்கள். இது கிட்டத்தட்ட 83 வருஷத்துக்கும் மேல. இந்த நம்பருக்கும் ஜுமாதுல் விதாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? வாங்க பார்க்கலாம். அந்த 1000 மாசத்துக்கான தொடர்பு இதுதான். 1000 மாதங்களை விட சிறந்த இரவுன்னு சொல்லப்படுற லைலத்துல் கத்ர் ரமலானோட கடைசி 10 நாட்கள்ல தான் மறைஞ்சிருக்கு. ஜுமாதுல் விதா இந்த நாட்களுக்குள்ள வர்றதால அன்னிக்கு செய்யற ஒவ்வொரு வணக்கமும் அந்த மகத்தான இரவை அடைவதற்கான ஒரு தீவிரமான முயற்சியாக மாறுது. ஆன்மீக முக்கியத்துவத்தை தாண்டி இந்த நாளுக்கு ரொம்ப ஆழமான ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு சமூக பார்வையும் இருக்கு. அத பத்தி இப்ப பார்க்கலாம். நாம முன்னாடியே பார்த்த மாதிரி விதானா விடை பெறுதல். இது ஒரு மாசமா நம்ம கூட இருந்த ஒரு அருட்கொடையான விருந்தாளிய கொஞ்சம் கனத்த இதயத்தோட வழியனுப்பி வைக்கிற ஒரு உணர்வு தருது. இந்த நாள்ல ஒரு முஸ்லிமோட மனசுல 2 விதமான உணர்வுகள் இருக்கும். ஒரு பக்கம் ஐயோ இவ்ளோ பறக்கத்தான ரமலான் நம்ம விட்டு பிரியுதேன்னு ஒரு சின்ன சோகம். அதே சமயம் இன்னொரு பக்கம் இறைவா அந்த மாசம் நாங்க செஞ்ச வணக்கங்களையும் நோன்பையும் ஏத்துக்கோ அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையான பிரார்த்தனை. சமூக அளவுல பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை நாள். மத்த வெள்ளிக்கிழமைகளை விட இந்த ஜும்மாதுல் விதா அன்னைக்கு மசூதிகள்ல மக்கள் கூட்டம் அலைமோதும். எல்லாரும் ஒன்னா நின்னு இறைவனை வணங்கும் போது அது சமூக பிணைப்பு இன்னும் வலுவாக்குது. அன்னைக்கு ஜும்மா பிரசங்கத்துல ரமதான்ல நாம கத்துக்கிட்ட ஒழுக்கம், பொறுமை, நல்ல குணங்கள் எல்லாம் மீதி இருக்கிற 11 மாசத்திலையும் எப்படி தொடரணும்னு வழிகாட்டுவாங்க. அப்போ இது ரமதானோட முடிவு மட்டும் இல்ல, ஒரு புதிய தொடக்கத்துக்கான வழிகாட்டுதலும் கூட. சரி, இவ்ளோ ஸ்பெஷலான இந்த நாள்ல நாம என்னென்ன நல்ல விஷயங்கள்ல ஈடுபட்டு இதோட முழு பயனையும் அடையலாம்? அதுக்கான சில டிப்ஸ் பார்க்கலாம். இந்த நாள்ல நம்ம நேரத்தை எப்படி சூப்பரா பயன்படுத்தலாம்? முதல்ல நபி ஸல்லல்லாஹு அவர்கள் மீது அதிகமா ஸலவாத் சொல்றது. 2வது, நம்ம செஞ்ச பாவங்களுக்கு மனசார இறைவன் கிட்ட மன்னிப்பு கேட்கறது. இது நம்மள நாமளே சுத்தப்படுத்திக்கிற மாதிரி. 3வது, ஏழைகளுக்கு தர்மம் செஞ்சு நம்ம நன்றியை வெளிப்படுத்துறது. கடைசியா வெள்ளிக்கிழமைக்கு சுன்னத்தான சூரத்துல் கஹஃப் ஓதி நம்ம ஆன்மாவுக்கு வெளிச்சம் கொடுக்கிறது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பரிந்துரைக்கப்பட்ட செயல்கள். கடைசியா இந்த நாளை பத்தி நாம கண்டிப்பா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான குறிப்போட இந்த விளக்கத்தை முடிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா கவனிங்க. ஜுமாதுல் விதாவுக்காகன்னு தனியா ஸ்பெஷலா இந்த தொழுகையை தொழுகணும் இல்ல இந்த துவாவை ஓதணும்னு குரான்லயோ அல்லது நபிமொழிகளான ஹதீஸ்லயோ எந்த ஒரு தனிப்பட்ட கட்டளையும் கிடையாது.
அப்போ இதோட முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு தனிப்பட்ட கடமை இல்லைங்க. ஆனா ரமலானோட கடைசி 10 நாட்களோட அபரிதமான நன்மைகளையும் வெள்ளிக்கிழமையோட அருளையும் ஒன்னா அறுவடை செய்யறதுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வாய்ப்பை நாம சரியா பயன்படுத்திக்கணும். ஜுமாதுல் விதாங்கிறது ரமதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றதுக்கான அடையாளம் இல்ல. அது ஒரு மாசகால பயிற்சியோட நிறைவு விழா. இப்போ உங்க முன்னாடி நான் வைக்கிற கேள்வி இதுதான். இந்த ஒரு மாச ட்ரெயினிங்ல நம்ம கத்துக்கிட்ட பாடங்களை மீதி இருக்கிற வருஷம் முழுவதும் நம்ம வாழ்க்கையில எப்படி தொடர போறோம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.